இந்த பட்ஜெட் குறித்தான பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? குறிப்பா வந்து தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை வந்து கொடுத்துருக்கு. யாரும் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதுபோல மற்றும் பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இருமொழி கொள்கையை வந்து நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பார்வை? எனக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்பாக பேசின தோழர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 3.5 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்குன்னா அது கடன் வாங்குறதுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கலாம் அதை ரெகுலேட் பண்றதுக்குன்னு நம்ம கிட்ட வந்து ஒரு சட்டம் இருக்கு. பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதுக்கு உட்பட்டு தான் டோட்டல் ஜிடிபில நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூல நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் நம்ம கடன் வாங்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு சேஃப் ஜோன்ல தான் தமிழ்நாடு அரசு இருக்கு. முதல்ல நம்ம கடன் வாங்குறது அப்படின்றதுக்கான அந்த பர்பஸ் இருக்குல்ல, அதோட நோக்கம் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனா வாங்கக்கூடிய கடனும் ஒரு அரசு வாங்கக்கூடிய கடனும் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் என்னன்னா, நம்ம கிட்ட அவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால நம்மளால கடன் வாங்க முடியுது. ரெண்டாவது, முன்பு இருந்தது போலதான் இப்ப கிடையாது. இப்ப நம்ம இன்டர்நேஷனல் பேங்க் கிட்ட நம்ம கடன் வாங்கணும்னா யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாதான், அவங்களுடைய ஒப்புதல் இருந்தாதான் நம்மளால வாங்க முடியும். ஒருவேளை நம்ம அந்த ஒரு சேஃப் ஜோனை நம்ம தாண்டி இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்மளுக்கு அந்த ஒப்புதலை கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து மெட்ரோ பர்ஸ்டுக்கு இவங்க நிதி ஒதுக்காத போது நம்ம ஜிகா அமைப்பு கிட்ட தான் நம்ம வந்து நிதி வாங்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். மாநகராட்சியில நடைமுறைப்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடையில கூட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக வாங்கக்கூடிய கடன். அந்த கடன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. அது ஆபத்தான ஒரு சூழ்நிலையை, ஆபத்தான ஒரு கட்டத்தை போயிட்டு அவங்க தாண்டல. ரெண்டாவது, நீங்க சொன்ன விஷயம் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ்க்கு இந்த பட்ஜெட்ல வந்து கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது வந்து பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையா இருக்கட்டும், அதுல நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்களும் உயர்கல்வியில படிக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஊர்காவல் படையில அவங்களுக்காக ஒரு தனி விங்க உருவாக்குவோம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம ஏன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சமூக நீதி பார்வையில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்றத ஏன் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் அப்படின்னா, வல்னரபிள் கம்யூனிட்டி யார் வீக்கர் செக்ஷனோ அவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து அவனுக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம எப்பவுமே பாராட்டுறோம். நீங்க இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டுல டாப் 22 யூனிவர்சிட்டிஸ், அதாவது மொத்த இந்தியாவில இருக்கக்கூடிய 100 யூனிவர்சிட்டிஸ்ல 22 யூனிவர்சிட்டிஸ் டாப் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டுல இருந்து தான் இருக்கு. ரெண்டாவது 37 காலேஜஸ், 100 காலேஜஸ் நீங்க இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் டாப் 100 காலேஜஸ்ல 37 காலேஜஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. 50 மெடிக்கல் காலேஜ்ல டாப் 7 மெடிக்கல் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டரை இன்க்ளூட் பண்ணி சொல்றீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ள வாங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள வாங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 50 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல 10 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஏன்னா நம்ம எஜுகேஷனுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் அதை தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பட்ஜெட்லயும் அது போல ஒரு சிறப்பான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது, ஒரு பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக அந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் பர்டிகுலரா பார்க்கக்கூடிய விஷயம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒன்றிய அரசு குறிப்பா ஒரு இந்தியா முழுவதுமே அவங்க வந்து எஜுகேஷனுக்கு ஒதுக்கக்கூடிய வந்து நிதி பார்த்தோம்னா 74,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. அதை நான் சொல்றது வந்து இந்தியா முழுவதுமே 74,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இந்த திமுக கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்து அவங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் 32,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அவங்க ஒதுக்கி இருக்கிறது 46,667 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 17,000 கோடி நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு நம்ம கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் உடைய ரிசல்ட் தான் நம்ம வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 2030க்குள்ள வந்து நம்ம வந்து
50% அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், நம்ம பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு கொடுத்த ரொம்ப எக்ஸசிவான இம்பார்ட்டன்ஸ் மூலியமா நம்ம ஆல்ரெடி அதை அட்டன் பண்ணி 50க்கு மேல இருக்கிறோம். நம்ம யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கிறோம்னா அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோட நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அந்த எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பா இருக்கட்டும், இங்க கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து இந்த பட்ஜெட்லயே வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்துல வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன தர்மேந்திர பிரதான் சொன்ன அந்த விஷயம், தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து மாறா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ புதுசா வந்து அகழாய்வு ஆராய்ச்சி பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 இடங்கள்ல பண்ண போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பார்த்தோம், சிவகலையில கிடைச்ச அந்த நெல்மணி கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு நெல்மணி அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அப்படின்னா என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னா, மனித குலம் வந்து வேட்டையாடி வந்து உணவு ப்ரிப்பேர் பண்ண டைம்ல நம்ம வந்து ஒரு வேளாண் சமூகமா வாழ்ந்திருக்கிறோம். 3500 வருஷம் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நம்ம வந்து ஒரு வேளாண் சமூகமா நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலையில கிடைச்ச அந்த நெல்மணிகள் நம்மளுக்கு சொல்லுச்சு. இப்போ நம்ம இரும்பின் காலம் கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து இரும்பை வந்து நம்ம உருக்கி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த அகழாய்வு மூலியமா நம்மளுக்கு வந்து தெரிய வந்த நல்ல விஷயங்கள். சோ அதுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 8 புதிய இடங்கள்ல வந்து இதுக்கான ஆராய்ச்சி பணிகள் தொடங்கும் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நாங்க வந்து அன்சிவிலைஸ்ட் ஆன பீப்புள்ஸ் கிடையாது, அப்படி ஒரு கம்யூனிட்டி கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தமிழ் சொசைட்டி கிடையாது. யார் அன்சிவிலைஸ்ட்னா அதற்கு மாறா எங்க கிட்ட இருந்து அதிகமான வரி பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்க மறுக்கிற நீங்க தான் அன்சிவிலைஸ்ட். நீங்க தான் வந்து இன்னும் நாகரிகம் அடையாம இருக்கிறீங்க. எங்க கிட்ட இருந்து எக்ஸசிவான வரி பணத்தை நீங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வந்து அதை வந்து திருப்பி நீங்க வந்து திரும்ப கொடுக்காம எங்களை வந்து பொருளாதார ஆஸ்பெக்ட்லயும் சரி, எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்லயும் சரி உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க மொத்தமா வந்து எங்களை ஒடுக்குறது தான் அன்சிவிலைஸ்ட். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல நான் ஒரு சிறப்பு அம்சமா பாக்குறேன். வல்னரபிள் வியூல இருந்து இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குது. அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டா நான் அதை பாக்குறேன்.